எபேசியர் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். 5-6-7 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 2. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட. ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கலாம். இப்போ முதல்ல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இயேசு உயிர் தெழுந்ததினால நானும் உயிர் தெழுந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு உயிர் தெழுந்ததினால யாரு? மீதி எல்லாம் என்னவா இருக்கிறீங்க? இப்போ ஒரு கொஞ்சம் பேர் உயிர் தெழுந்தன்னு சொன்னாங்க, மீதி இருக்கிறாள் இப்போ என்னவா இருக்கிற? புரியலையா? நான் உயிரோடு இருக்கிறவன் என்ன சொல்றேன்? நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றேன். நான் உயிரோடு இல்லைன்னு வாய் திறக்காதவங்கெல்லாம் கஷ்டம். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆமென். இப்போ ஆண்டு வசனம் சொல்லுது. அதே அதிகாரத்துடைய முதல் வசனத்தையும் வாசிப்போம், கொஞ்சம் வாசிச்சுட்டு வருவோம். உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையில் இறங்கின, இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தினபடினால, இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்ததினால என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என் மீறுதல் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. எனக்காக நியமிக்கப்பட்ட தண்டனைக்கு நான் தப்பி இருக்கிறேன். அவர் உயிர் தெழுந்ததினால நானும் உயிர் தெழ போறேன்னெல்லாம் இல்லை, உயிர் தெழுந்துட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நான் இயேசு எப்போ உயிர் தெழுந்தாரோ அப்பொழுதே நான் உயிர் தெழுந்துட்டேன். அல்லேலூயா. ஏன் உயிர் தெழுந்துட்டேன்ற வார்த்தையை இன்னைக்கு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னா, எனக்கு ஜீவனுள்ளோரின் தேசத்தில் ஒரு பங்கு உண்டு. அது என்ன தேசம்? ஜீவனுள்ளோரின் தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க யாருக்கு தான் பங்குன்னா, யாரெல்லாம் உயிர் தெழுந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவனுள்ளோரின் தேசத்துல பங்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப இங்க யாரெல்லாம் உயிர் தெழுந்து இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபையினால நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார். இப்ப மறுபடியும் 5வது வசனத்துல இருந்து வருவோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் உயிர் தெழுந்திருக்கிறோம்? ஏன் நம்மை உயிர்ப்பித்தார்? ஏன் உயிர்ப்பித்தார்? வரும் காரியங்களில் மகா மேன்மையான ஒன்றை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எதை வச்சிருக்கிறாரு? மகா மேன்மையான தயவுகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதை வச்சிருக்கிறாரு? சத்தமா. யாருக்கு? எனக்கு. யாருக்கு? யாருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வரும் காரியங்களில் வரும் காலங்களில் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை எனக்காக அவர் ஏற்படுத்தி உண்டாக்கி வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார்ன்றது பேசுறதை விட இன்னைக்கு அவர் என்னை உயிரோடு எழுப்பிட்டார்னு சொல்லுங்க, சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு சிலுவையில் ரத்தத்தை சிந்தின போது, இயேசு சிலுவையில் அவருடைய ஜீவனை எனக்காக ஒப்பு கொடுத்த பொழுது, நான் பாவியாக இருந்த நான் அந்த பாவத்துக்கு நீங்களாக்கப்பட்டேன். அல்லேலூயா. பாதாளத்தின் தண்டனைகளுக்கு நீங்களாக்கப்பட்டேன். அல்லேலூயா. பாதாள குழிக்கு நீங்களாக்கப்பட்டேன்.
ஆனால் அவரோடு கூட எப்பொழுது உயிர் தெழுந்தேனோ, வருங்காலங்களில் எனக்கு உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிற, எனக்காக பரமபிதா ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகா மேன்மையான நன்மையான ஈவுகளை கண்டடையும்படிக்கு அவரோடு கூட என்னையும் ஆயத்தமாக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 6வது அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுவோம். ரோமர் 6வது அதிகாரம். மூணாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கொஞ்சம் நான் புரியும்படி விளங்கும்படிக்கு நான் சொல்கிறேன். யாரெல்லாம் என் பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டார்னு சொல்ல முடியும்? கை தூக்கலன்னா உனக்கு தான் நஷ்டம். ஆமாம். ஏன்னா யாரெல்லாம் அறிக்கை செய்கிறியோ அவங்க கிறிஸ்துவோடு கூட மரிச்சிருக்கிற. யாரெல்லாம் மரிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் உயிரோடு எழும்ப முடியும். கிறிஸ்துவோடு கூட மரியாதவங்க உயிரோட, ஆமாம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு பங்காளி ஆக முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? எங்க இயேசு உயிர் தெழுந்தார், அது யாராலும் மாற்ற முடியாத உண்மை. அல்லேலூயா. அது பாதாளமும் மாற்ற முடியாது, மரணமும் மாற்ற முடியாது, மனுஷனும் மாற்ற முடியாது. ஆனால் நீயும் உயிர்த்தெழுப்பட்டிருக்கிற, நீயும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. அதை இன்றைக்கு மறந்து போகாதபடிக்கு கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நீ மறுபடியும் உன்னை மரணத்துக்குள்ள இணைத்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எப்படிங்க ஐயா நான் மரணத்துக்குள்ள மறுபடியும் போக முடியும்? இப்போ ஐயா வொர்ஷிப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அநேகர் வாய் திறக்கல. வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். இப்போ வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தல் என்ற போது என்னவாயிரம்னா செத்து போயிட்டோன்னு அர்த்தம். அவருக்கு தகுந்த ஜோடி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஆவிதான். அல்லேலூயா. யார் தான் வாயை திறந்த தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க? மரித்தவர்கள் மகிமைப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறவர்கள் தங்களுடைய சிந்தனையினால வீணரானார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப நீ முதலாவது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு நிச்சயம் காணப்பட வேண்டும். ஆமென். இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பதாக கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறதுக்கு முன்னாடி என்ன சுபாவம் இருக்குதோ அந்த சுபாவம் இப்போ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது பழைய மனுஷனுக்குரிய சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிங்க, 8வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன நம்புறீங்க? கேட்கல. கிறிஸ்துவோடு கூட நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். சத்தமா சொல்லுவீங்களா? கிறிஸ்துவோடு கூட நான் உயிர் தெழுந்திருக்கிறேன். எனக்குள்ள பழைய மனுஷனின் சாயல் இல்லை. சொல்லுங்க ஆமென். எனக்குள்ள பழைய மனுஷனின் சாயல் இல்லை. ஓ, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க.
மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது. அவர் மரித்தது யாருக்காக மரிச்சாரு? எனக்காக. அவர் மரித்தது யாருக்காக? அப்போ மரித்தது பாவத்துக்காக. அவர்கிட்ட பாவம் இருந்துச்சா? அப்போ யாருடைய பாவத்துக்காக மரிச்சாரு? அப்போ அவர் மரித்தது எனக்காக. அவர் உயிர் தெழுந்தது யாருக்காக? சத்தமா, மரித்தது யாருக்காக? உயிர் தெழுந்தது ஆமா, பிதாவாகிய தேவனுக்காக. அப்போ என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அப்போ நான் யாருக்காக உயிர் தெழுந்திருக்கிறேன்? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அடுத்த வசனம் வாசிங்க, அப்படியே வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அல்லேலூயா. மரிச்சது இயேசு எதற்காக மரித்தாரு? உயிர் தெழுந்தது மரித்தது இயேசு யாருக்காக? எனக்காக. உயிர் தெழுந்தது தேவனுக்காக. அதே போல என்னை உயிர்ப்பித்திருக்கிறார் இல்லையா? நான் மரித்தது பாவத்துக்காக, இயேசு என்னை உயிர்ப்பித்திருக்கிறது தேவனுக்காக. கொஞ்சம் சத்தமாக சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு உயிர் தெழும்போது அவர் மட்டும் உயிர் எழுந்திருக்கலாம் இல்லையா? அவர் மட்டும் உயிர் தெழுந்திருக்கலாம் இல்லையா? அந்த உயிர் தெழுதலின் மகிமையை ஏன் எனக்கு தந்தார்? அந்த உயிர் தெழுதலின் வல்லமை ஏன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த பூமியில என் பாவத்தை அவர் கழுவும்படிக்கு வந்து பாவத்தை கழுவிட்டு என்னை மன்னிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டு எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தாருன்னா நானும் அவரோடு கூட உயிர் தெழுவேன். அல்லேலூயா. அப்போ ஏன் என்ன அவர் உயிர் தெழுந்திருக்கிறார்னா, உயிர் தெழுந்த பின்பு இனி நான் பிதாவுக்கு சொந்தமாயிட்டேன். யாருக்கு சொந்தமாயிட்டேன்? அவர் உயிர் தெழுந்தது தேவனுக்கென்று. அப்போ நானும் உயிர் தெழுந்திருக்கிறது யாருக்கென்று? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ முதல் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம், இயேசு உயிரோடு எழுந்தும்போது என்னையும் உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? என்னையும் சொல்லுங்க. ஆமென். ஏன் திரும்ப 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 இதை சொல்ல வச்சுட்டு இருக்கிறேன்னா, நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒன்றும் ஸ்கூல் பிள்ளைங்க இல்லை, நான் ஸ்கூல் டீச்சர் இல்லை. வாயில் இதை நீங்கள் நாவினால் அறிக்கை செய்ய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ அதில் எல்லாவற்றிலிருந்து இப்போ நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதையெல்லாம் ஜெயிக்க முடியலையோ அதை ஜெயிக்கத்தக்கதான உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாவே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ள நீங்கள் இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. அதை நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், விசுவாசத்தை அறிக்கை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நீங்கள் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார். எனக்கு சந்தோஷம். அதை விட சந்தோஷம், நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அவர் என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு தரம் மரித்தார், பாவத்திற்கென்று மரித்தார், உயிரோடு எழுந்தார், தேவனுக்கென்று உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. என்னையும் பாவத்துக்கென்று ஒரு தடவை அவரோடு கூட மரணத்துக்கு ஒப்புரவாக்கி ஞானஸ்நானத்துக்குள்ள இணைச்சிட்டாரு. இப்போ அவர் உயிர் தெழுந்தது போல என்னையும் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நான் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும். அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன் உயிர் தெழுந்தாரான்னா, ஏன் நம்மளை உயிர்ப்பித்தாரான்னு சொன்னால், தேவனுக்கென்று உயிர்ப்பித்தார். இப்போ எபேசியரில் வாசித்த வசனம் இப்படி சொல்லுகிறது, வருங்காலங்களில் அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்த உண்டாக்கி வைத்த மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, ஜீவனை
கிருபையை. அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கென்று அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தப்படுத்திருக்கிற அந்த நிலையான வீட்டுக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு போகும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த உயிர் தெழுதல் யார் மூலமாக தான் வரும்? இயேசு மூலமாக தான் வரும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் உயிர் தெழுதலின் முதற் பலனானவர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவர் தான் உயிர் தெழுதலின் முதற் பலன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அந்த 15வது அதிகாரம் 45வது வசனத்தில் வாசிக்கலாம். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்படியே வாசிக்கலாம். ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே மனுஷனால பாவம் உண்டானது. ஆமென். ஒரே மனுஷனால உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கிறது. முந்தின மனுஷனாகிய ஆதாமினால நாம் பாவத்துக்கு மரணத்துக்கு எப்படி கட்டப்பட்டவர்களாக இருந்தோமோ அதே போல பிந்தின மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்கிறவராலே நாம் உயிர்த்தெழுதலுக்குள் கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். சரி, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒரு மனுஷன் இழந்துட முடியுமானா இழந்துட முடியும். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை ஒரு மனுஷன் இழந்துட முடியுமானா சொல்லணும். இழந்துட முடியுமானா இழந்துட முடியும். இழந்துட முடியுமானா இழந்துட முடியும். எப்பெல்லாம் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை விட்டு விலகி போறானோ அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இழந்துட முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ கவனிங்க. லூக்கா 15வது அதிகாரத்தில் எடுக்க வேணாம். லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் ஒரு உரிமையை சொல்லுகிறார். ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இளைய பிள்ளை, இளைய குமாரன் தகப்பனிடத்தில் தன்னுடைய சொத்தை எல்லாம் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ணுறான்? ஆமாம், வாங்கிக்கிறான். எனக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு உலகத்தில் பாவத்தில் விபச்சாரத்தில் வேசிகளிடத்தில் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். உலகத்தில் அடிமையாய் கிடக்கிறான். உலகத்தின் குடியானவனிடத்தில் அடிமையாய் கிடக்கிறான். வேலை செய்கிறான். என்ன வேலை? பண்ணி மேய்க்கிற வேலை. ஆனால் ஒருவேளை சாப்பாடு தரத்துக்கு அவனுக்கு யாரும் இல்லை. ஒருவேளை அவன் கூலி வேலை செஞ்சால் வேலைக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கூலி கிடைச்சிருக்கும். ஆனால் வேலை வாங்குறாங்க, சாப்பாடு தரல அப்படின்னா அவன் கூலி வேலை செய்யல, அவன் அடிமையாக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் அவனுக்கு தெளிவு உண்டாகுது, புத்தி தெளியுது. அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி யோசிக்கிறான். கிளம்பி வரான். அப்பா ஏற்றுக்கிட்டாரு. அப்போ மூத்த குமாரன் அவங்ககிட்ட அப்பா கிட்ட பேசும்போது சொல்கிறான். 20வது வசனம் 25வது வசனம் நினைக்கிறேன். வருகிற போது அடுத்த வசனம். மீறாமல் இருந்தும் முப்பத்தி 32வது வசனம் வாசிக்கலாம் ப்ளீஸ். உன் சகோதரனாகிய இவனோ என்னங்க
மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பாவை விட்டுட்டு தூரம் போயிட்டா, தகப்பனோடு இருக்கிற கனெக்ஷன் கட்டானா, அந்த வாழ்க்கைக்கு என்ன பேர்? மரித்து போன வாழ்க்கை. அல்லேலூயா. திரும்ப அப்பா கிட்ட வந்துட்டா அந்த வாழ்க்கைக்கு என்ன பேர்? உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யூதாஸ் என்கிற மனுஷன் இயேசுவோடு தான் 3 வருஷம் ட்ராவல் பண்ணுறான். எத்தனை வருஷம்? 3 வருஷம் இயேசுவோடு தான் ட்ராவல் பண்ணுறான். நல்லா கவனிக்கணும். அவரோடு கூட தூங்குறான், அவரோடு கூட உட்கார்றான், அவரோடு கூட ட்ராவல் பண்ணுறான், அவரோடு கூட அவர் சாப்பிட்ற தட்டில் கையை விட்டு சாப்பிட்றான். என்னோடு கூட என் தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ 2 பேரும் ஒரே பாத்திரத்தில் எடுத்து சாப்பிட்றாங்க. கவனிக்கணும். இயேசுவோடு கூட இருந்து ஒரு நடந்தாலும் ஓடினாலும் அவன் இருதயம் இயேசுவோடு இருக்கவில்லை. சரீரம் எங்கே இருந்துச்சு? சரீரம் இயேசுவோடு இருக்குது, இருதயம் எங்கே இருந்துச்சு? தூரமாக இருந்துச்சு. அவன் மரித்து போயிருந்தான் ஆவியில். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இங்கே இருக்கிற எல்லாருடைய சரீரம் எங்கே இருக்கு? கொஞ்சம் சத்தமா. ஆமாம், இருதயம் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. இங்கே இருந்தால் சந்தோஷம், இங்கே இருந்தால் சந்தோஷம். இப்போ இப்படி ஒரு கேள்வி வந்த பிறகு என்ன கேள்வி கேட்டார் இவர்? எல்லாரும் பாதி பேர் சிரிக்கிறாங்கன்னு அப்படி யோசிக்கிறீங்கன்னா பாதி தூரத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில், ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் ஒரு கேப் வரும்னு சொன்னால் மரித்து போயிட்டோன்னு அர்த்தம். ஒருவேளை இது அநேகருக்கு வருத்தமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். யாருக்காகவும் இந்த சத்தியம் மாறாது. அல்லேலூயா. உங்களுக்காக நான் வருத்தப்படலாம், ஆனால் சத்தியம் என்னாகாது? மாறாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நேற்றைய தினத்தில் வரைக்கும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற இந்த நேரம் வரைக்கும் நீ தகப்பனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, ஆண்டவரோடு இருக்கிற உறவை விட்டு, பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவை விட்டு ஒருவேளை நீ பிரிக்கப்பட்டிருப்பாயானால், நீ விலகி இருப்பாயானால், கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனையில் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை எதை தொலைத்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா இந்த பூமியோடு என் வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்லை. எதோட இந்த வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்லை? இந்த பூமியோடு கூட இந்த வாழ்க்கை முடிஞ்சு போகிறதில்லை. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்தவர்களாக இருப்போமானால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வரும் காரியங்களில் எனக்கு மகா மேன்மையான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறீங்க. பிதாவினுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு, தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் எனக்கு உயிர்த்தெழுதலின் கிருபையை தந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இதை நான் இன்னையோடு கூட ஆண்டவரே நான் இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள விரும்புகிறேன், காத்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு இங்கே யாராகிலும் நீங்கள் அறிக்கை செய்ய ஆயத்தமாக இருப்பீர்களானால் துண்டிக்கப்பட்ட எல்லா உறவுகளை மறுபடியும் தேவன் புதுப்பிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி எறிகிற நிலைமையில காணப்படலாம், கர்த்தரோடு இருக்கிற உறவுல மங்கி எறிகிற நிலையில காணப்படலாம். அல்லேலூயா. நெறிந்த நாணலை போல காணப்படலாம். ஆனாலும் தேவன் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை ஏன் பேசி கொண்டிருக்கிறார்னா, இந்த நெறிந்த நாணலை முறித்துப்படாதபடிக்கு ஏற்ற காலத்தில் திரும்ப எடுப்பித்து கட்டும்படிக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கை விலக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கின நிலைமையில காணப்பட்டிருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கை நெறிந்த நாணலை போல முறிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருமானால், எது உங்களுக்கு நேராக வரும்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்னா இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி தான் சொல்றாரு. சங்கீதம் 110, ஹல்லேலூயா. சங்கீதம் 119:25. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது,
உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. இப்ப யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை உள்ள வருகிறதோ, யாருக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஒரு உணர்வு உண்டாகிறதோ, அவர்களை தேவன் உயிர்ப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் எவ்வளவு பலவீனப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரனாய், இது கர்த்தருடைய அப்போஸ்தலனாய் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், தைரியம் கொண்டு பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வருகிற பொழுது, அதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, எல்லா மரித்து போன நிலைமைகள் உயிர்ப்பிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சத்திய வசனத்தை அனுப்பி தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த தேவன் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தபோது அவரோடு கூட நாமும் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆனா நடுவில் மங்கி போகிற நிலைமை, நடுவில் சோர்ந்து போகிற நிலைமை, நடுவில் மடங்கடிக்கப்படுகிற நிலைமை, நடுவில் பலவீனப்படுத்துகிற நிலைமை, இதெல்லாம் நம்மளை மேற்கொள்ள வருகிற பொழுது அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை காத்து கொள்ளும்படிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் வசனத்தில் நம்மை பலப்படுத்தி உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுவீங்களா? ராமன் சொல்லுவீங்களா? ஒருவேளை மரித்து போயிருந்துக்கிற நிலைமைகள், அபிஷேகத்தில் நான் ஆவியானவரோடு கூட இருந்து ரொம்ப காலம் ஆச்சு பாஸ்டர், இன்றைக்கி நான் தைரியம் கொண்டு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் வருகிற பொழுது எதெல்லாம் உங்களை பிரிச்சிச்சோ அது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு துரத்தி மறுபடியும் அவரோடு இணைத்து கொள்ளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? 2வது காரியம், முதல்ல வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிற தேவன். 2வது ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், வார்த்தை அனுப்பி மரித்து போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அவர் திரும்பவும் ஜனிப்பிக்கிற தேவன். ஆமென். 2வது, கிறிஸ்துவுக்குள்ள வாசமாய் இருந்த தேவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அதே ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், உங்களுக்குள்ள எனக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால், ஆமென், அவர் நம்மையும் உயிரோடு எழுப்புகிறதற்கு வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஏன் ஆராதனைகள் தேவை? ஏன் ஆவிக்குரிய ஐக்கியங்கள் தேவை? ஏன் ஆவிக்குரிய உறவுகள் தேவை? ஏன் தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஆராதனைகளை ஏன் விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம்? அந்த இடத்துல போய் தேவ பிரசன்னத்தில், தேவ மகிமையில் நிறைந்திருக்கிற பொழுது, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நிறைந்திருக்கிற பொழுது, எனக்குள்ளே இருக்கிற எல்லா மரித்து போன நிலைமைகளை அவர் குணமாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் தேவை. இது உங்களுக்கு ஒன்றும் புதிய சத்தியம் அல்ல, ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். ஆமென். முதல்ல வசனத்தோடு நீங்கள் கட்டப்பட்டிருக்க வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னும் இப்போ நம்ம அப்பயே ஒரு வசனம் வாசிச்சு நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 15:45 அந்த ஒரு வசனத்தை வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்குது. இந்த இயேசு நமக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவியாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால தான் வசனத்தை உட்கொள்ளுங்க, வசனத்தை வாஞ்சியுங்க, வசனத்தின் மேல் தாகமாயிருங்க. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தையாகிய இயேசுவானவர் எனக்குள்ளே வருகிற பொழுது என்னை வார்த்தையினால் இடைகட்டுகிறவராய் மாத்திரமல்ல, அவர் எனக்குள்ளே உயிர்ப்பிக்கிற ஆவியாய் என்னை உயிர்ப்பிக்கிற வல்லவராய் காணப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. முதல்ல வார்த்தை வசனம், ரெண்டாவது ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைவு. அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். தேவ பிரசன்னத்தில் எப்பவுமே இருக்க விரும்புங்க. என்னது? கொஞ்சம் சத்தமா? ஆமாம், தேவ பிரசன்னத்தில் எப்பவுமே இருக்க பிரயாசப்படுங்க. தேவ பிரசன்னத்தில் எப்பவுமே இருக்க பிரயாசப்படுங்க. ஏன் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பிரகாஷ் பிரதர் போயின்னு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நான் வெளி 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 எப்படி சொல்கிறேன்னாக்கா, மேலோட்டமாக நான் அவரை பார்க்கும்போது டெய்லி அவர் சர்ச்சுக்கு போகிறாருன்னு எனக்கு தெரியும், டெய்லி அவர் வேதம் வாசிக்கிறாருன்னு தெரியும், டெய்லி பாட்டு பாடுறாருன்னு தெரியும். ஆனால் உள்ள ஆழத்தில் என்ன இருக்குதுன்னு மாம்சத்தில் எனக்கு தெரியாது. அத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் உள்ள ஆழத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நாம் எல்லாரும் எப்படி பார்க்குறோம்னா மாம்சத்தின் கண்களில் பார்க்குறோம், மாம்சத்தின் கண்களில் பார்க்குறோம். அந்த அம்மா நல்ல ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறாங்க, தைரியமாக சொல்கிறோம். ஆனால் உள்ள அவங்க ஆத்துமா எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன், இது எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, நான் புரிஞ்சுக்கிட்ட காரியம். அதனால் நான் இப்படி தான் சொல்கிறேன், இது எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, நான் புரிஞ்சுக்கிட்ட காரியம். இருள் சரீரத்திலையும் தங்கியிருக்க முடியும். எங்கே தங்கியிருக்க முடியும்? சரீரத்திலையும் தங்கியிருக்கும். இருள் சிந்தையிலும் தங்கியிருக்கும். எங்கே? சிந்தையிலும் தங்கியிருக்கும். இருள் ஆத்மாவிலும் தங்கியிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எங்கெங்க? ஆத்மாவிலும் இருள் இருக்கும், சிந்தையிலும் இருள் இருக்கும், சரீரத்திலும் இருள் ஒளிந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. இந்த இருள் கரெக்டான குறிப்பிட்ட சமயம் வரும்போது அந்த நேரத்துக்காக காத்திருக்கும், அந்த நேரத்தில் உன்னை இது மேற்கொண்டுடும். அல்லேலூயா. அந்த இருள் உனக்குள்ளிருந்து விலக்கப்படணும்னு சொன்னால் தேவ பிரசன்னம் தேவை. அல்லேலூயா. ஒழுங்கில்லாதவைகள் மேலே அசைவாடி ஒழுங்குபடுத்துகிற ஆவியானவர். ஆமென், ஆமென். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த இளைய குமாரன் எங்க இருக்கிறான்னா பன்றிகளோடு பன்றியா இருக்கிறான், உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறான், பாவத்தில் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் காணப்படுகிறான். வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. யார் தெளிவிச்சாங்க? யார் தெளிவிச்சாங்க? யார் அவனுக்கு சத்தியம் சொன்னாங்க? யார் அவனுக்கு ஆலோசனை சொன்னாங்க? யோபு 32:8 சொல்லுகிறது, வாசிங்க. யோபு 32:8. மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே, வாசிங்க, முழுசா வாசிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஏன் தேவ பிரசன்னத்துக்குள்ள வாழணும்? என்ன உணர்வுள்ளவன் ஆக்கிடும். அல்லேலூயா. நான் செய்யறது தப்புன்னு சொல்லி ஆவியான எனக்கு உணர்த்திடுவாரு. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளல, ஆனா அந்த ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அந்த வார்த்தை என் கூட பேசுகிற பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டுடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார்.
ரெண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மை உயிர்ப்பிக்கிறவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. மூணாவது, தேவ பிரசன்னம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்துட்டா உயிர்ப்பிக்கப்பட்டுடுவோம். நான் இப்படி பேசுகிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, பரவாயில்ல. வீட்டில் யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப ரிலேட்டிவ் யாரோ இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமையும் வயசாகியோ இருக்கிறாங்க. நார்மலாக எல்லோரும் தூங்குற டைமில் தூங்கிட்டாங்க. காலையில் போய் அவங்கள தட்டி எழுப்புகிறோம், பேசலை, கண்ணை தரங்கன்னு தட்டுறோம், கண்ணு திறக்கலை. நம்ம என்ன பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஆகிட்டாங்க? கொஞ்சம் சத்தமாக மறைச்சிட்டாங்க. அப்போது நான் கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு திரும்ப அவங்க கம்யூனிகேட் பண்ணலைன்னா அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? மரித்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். ராமன் சொல்லணும். ஒவ்வொரு வினாடியும் அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வினாடியும் நம்மை அவர் ஏவ விரும்புகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வினாடியும் பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படும்படிக்கு எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவர் கூப்பிடுறது எனக்கு கேட்டால் பரலோகத்தின் பார்வையில் நான் என்னவா இருக்கிறேன்? அவர் கூப்பிட்டே இருந்து கூட நான் என் வேலையே செஞ்சுன்னு இருக்கிறேன்னா நான் என்ன ஆகிட்டு இருக்கிறேன்? இங்கே எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அவர் உணர்த்துகிற காரியம், அவர் ஏவுகிற காரியம், அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம், அவர் வழிநடத்துகிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியுதுன்னு சொன்னால் உயிர்ப்பிக்கப்பட்டு அதே உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இன்னை வரைக்கும் கர்த்தர் கிருபையில் ஓடிட்டு இருக்கிறோம். ஆமென். அப்படி ஒரு அனுபவம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர், வாரங்கள் ஆச்சு, மாதங்கள் ஆச்சுன்னா எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? வாய் திறக்கலனா கூட பதில் ஒன்று தான், மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். எதை தொலைச்சிட்டு இருக்கிறோம்? ஆமாம், உயிர் தெழுந்த வல்லமை, அவர் என்னை உயிர்ப்பித்தார் இல்லையா, அதை தொலைச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கிருபையினால் நம்மை மறுபடியும் ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறார். இது நம்முடைய கிருபையினால் உண்டானதல்ல, அவருடைய கிருபையினாலே உண்டானது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் வருஷம் இப்படி ஒரு உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற ஆராதனை? அவர் உயிர்த்தெழுந்தது தான். ஏன் இப்படி ஒரு நினைவு கூறுகிற ஆராதனை? இந்த நாட்களில் நம்மை மறுபடியும் உயிர்த்தெழுதின் வல்லமைக்குள்ள தேவன் அழைத்து கொண்டு சேர்த்து கொள்ளவே இப்படியான நாட்களை அனுசரிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது வார்த்தை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேராய் வருகிறதோ வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுங்கள், வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து நடத்துகிறதற்கு விட்டு கொடுங்கள், அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தோடு எப்பொழுதும் இணைந்திருக்க பிரயாசப்படுங்கள். தேவ பிரசன்னத்தில் நம்முடைய ஆவி உணர்வடைய வைத்து கர்த்தர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ எளியகுமாரனை குறித்து அவங்க அப்பா என்ன சொல்கிறான்? மரித்தான், திரும்பவும் எப்பயா உயிர்ப்பிக்கப்பட்டான்? தேவ பிரசன்னம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எப்போ உள்ள உணர்வு வந்துச்சோ உயிர்ப்பிக்கப்பட்டுட்டான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் ஆவியானுடைய அசைவாடுதல் நமக்கு தேவைன்னா அவர் என்னை உணர்வுள்ளவனாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை உணர்வுள்ளவனாக்க விரும்புகிறார். எப்போ உள்ள உணர்வு வந்துருச்சோ நான் உயிரடைஞ்சிட்டேன். ஆமென், அல்லேலூயா. இப்போது அதுதான் இந்த 3 காரியத்தில் நம்மை உயிர்ப்பிக்கிறார். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டவங்க உயிர்ப்பிக்கப்பட்டுட்டே இருக்கிறோமா, திரும்பவும் செத்து போயிட்டு இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் சத்தம் கேட்குதுன்னா உயிர்ப்பிக்கப்பட்டே இருக்கிறார். இன்னும் சத்தம் கேட்கல, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர்னா இடையில் எங்கேயோ கனெக்ஷன் கட் ஆயிருச்சு. உங்களை அப்படியே கைவிட அவர் மனதாக இருக்கவில்லை. அல்லேலூயா. திரும்பவும் உயிர்ப்பிக்க விரும்புகிறார், திரும்பவும் பலப்படுத்த விரும்புகிறார், திரும்பவும் நம்மை ஆவிக்குரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார், திரும்பவும் நம்மை அவருடைய ஆவினாலே ஒரு விசை இடை கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நம்மோடு கூட பட்சமாய் பேசி கொண்டிருக்கிறார்.
ஆமென். சரி, இப்போ முதல்ல ஒரு காரியம் பார்த்தோம் இல்லைங்களா? மரித்தது என் பாவத்துக்காக, ஆனால் உயிர் திறந்தது யாருக்காக? அப்பாடா, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிர் திறந்தது யாருக்காக? தேவனுக்காக. உயிர் திறந்தது யாருக்காக? தேவனுக்காக. அப்போ என்கிட்ட அவர் இன்னும் எதையோ கொஞ்சம் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் என்னை உயிர்ப்பித்தார்னா, என்னை உயிர்ப்பித்து என்னை கொண்டு எதையோ ஒன்று அவர் செய்ய விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? என்னை உயிர்ப்பித்தது எதுக்குன்னு சொன்னா, என்னை உயிர்ப்பித்து பூமியில அவருடைய காரியங்களை செய்ய வைத்து பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட என்னை உட்கார வைத்துக் கொள்ளும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை அவருடைய ஆலயமாய் மாற்றிக்கொள்ள விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. ஏன் தேவனுக்கு என்று நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன்னா, என்னை அவர் ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யார் வாசம் பண்ணுகிற ஆலயமாய்? பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் ஒவ்வொருவரையும் அவர் மாற்ற விரும்பினார். அதனால தான் கிறிஸ்துவோடு கூட உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. யார் தேவனுடைய ஆலயம்? கொஞ்சம் நீங்க வாய் திறக்கணும். யார் தேவனுடைய ஆலயம்? யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்களோ. யார் தேவனுடைய ஆலயம்? நீங்க வாய் திறக்கிற வரைக்கும் இதே கேள்வி நான் 100 தடவை கேட்பேன். மனதா இருந்தா நீங்க அப்படியே மௌனமா இருங்க. யார் தேவனுடைய ஆலயம்? யார் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய ஆலயம். நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தா நான் தேவனுடைய ஆலயம். நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தொலைச்சிட்டு இருந்தா நான் தேவனுடைய ஆலயமா இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. யாரெல்லாம் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு நிச்சயமா சொல்ல முடியும்? இதுதான் நாமளே டெஸ்ட் பண்ணிக்கும்படி ஆண்டவர் அங்கங்கே ஒரு கீ வச்சுட்டு போயிருப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது? ஆமாம், கொஞ்சம் நேற்று கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தை பேசிட்டேன், கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் நடந்துச்சு, பரிசுத்தமாக இருக்கிறனா ஒரு கேள்வி இருக்குது பாஸ்டர் அப்படின்னா என்னவா இல்லை? எத்தனை பேருக்கு புரியுது? யார் தப்பு பண்ணீங்கன்னு கேட்கல, எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் திரும்பவும் ஆலயமாய் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை அவருடைய ஆலயமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவர்களுக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர்களுக்குள் அவர் தங்கியிருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது எனக்காக அவர் ஒரு நன்மை செய்தார், அவருக்காக என்கிட்ட சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொன்னால், பரிசுத்தத்தை காத்து கொள்கிறேன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறேன்னா இன்னும் பரிசுத்தமாகும்படிக்கு எனக்குள்ளே வாசம் பண்ணி அவர் என்னை நாளுக்கு நாள் பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ ஏன் அவர் என்னை ஆலயமாக மாற்றுறான்னு சொன்னால், ஒன்று அவருடைய ராஜ்யம் நடக்கணும், ரெண்டாவது நாளுக்கு நாள் என்னை பரிசுத்தமாக்கணும். ஆமென். ஒரு நாள் எனக்கு இப்படி கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். யோபு குறித்து தியானிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ள ஒரு கேள்வி ஆவியானவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த யோபு குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்னா, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு.
இது எந்த மனுஷனும் சாட்சி கொடுக்கல. சாட்சி கொடுத்தது யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். என்னன்னா, உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். சரி, எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது. இன்னும் ஏன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிச்சார்? இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட தூக்கி வந்து போட்டாரு. எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல, திரும்பியா நான் சோதனை அனுமதிச்சேன். நான் யாருக்கிட்ட தான் திருப்பி பதில் கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். வேற யார்கிட்ட போய் நான் கேட்குறது? அவர்கிட்ட தான் கேட்கணும். புரியலப்பா, நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. பூமியில் இந்த மனுஷன் நீதிமான் என்று சொல்லுகிறதற்கு இந்த நீதி போதுமானது. ஆனால் வருங்காலங்களில் மகா மேன்மையான ஒன்று நான் யோபுவுக்கு தர விரும்புகிறேன். அங்கே ஒரு நீதி தேவைப்படுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சோதனைகளை அனுமதித்து இருக்கிற நீதியை விட இன்னும் அவனில் நீதி வெளிப்படும்படிக்கு நானே உதவி செய்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த பரிசுத்தம் ஆலயத்துக்கு வர்றதுக்கு போதும். ஆமென். ஆனால் அங்கே போகிறதுக்கு இன்னும் பரிசுத்தம் தேவை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க நம்மை நெருக்கி, முன்னும் பின்னும் நெருக்கி நம்மை பரிசுத்த ஜீவியத்தில் நடத்த விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, முதல்ல அவருடைய ஆலயமாய் மாற்றுகிறார். ரெண்டாவது, நம்ம என்னவா மாற்றுறாரான்னு சொன்னால், என்னவா மாற்றி வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவாயிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. முதல்ல என்னவா மாற்றி வச்சாரான்னு சொன்னால் ஆலயமாய். இப்போ ரெண்டாவது சொல்கிறாரு அவருடைய ராஜ்யம். அல்லேலூயா. என்னதுங்க? கொஞ்சம் கேட்கல. தேவனுடைய ராஜ்யம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன தேவனுடைய ராஜ்யமாக மாற்றிட்டாராம், மாற்றி வச்சிருக்கிறாராம். நான் அப்படி புரியும்படி சொல்கிறேன். இப்போது என் சகோதரன் பிரகாஷ் இருக்கிறாரு. இப்போது அவர் வீட்டுக்குள்ளே தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவர் வீட்டுக்குள்ளே தேவன் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் ஊழியக்காரரை தேவனுடைய ராஜ்யமாய் மாற்றி வச்சிருக்கிறார். என்னவா மாற்றி வச்சிருக்கிறாரு? ஆமாம். இப்போ இந்த மனுஷன் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் உள்ளே போகிறதுக்கு, இந்த மனுஷனுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு வார்த்தையை அனுப்பி பார்த்தாரு, பிரசன்னத்தை அனுப்பி பார்த்தாரு, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதல் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியல. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை கவனிங்க. இப்போ இந்த பிரதர் இருக்கிறாரு, ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படலை. என்ன ஆகலை? ரட்சிக்கப்படாது இருக்கிறார். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்படாது இருக்கிறார். இப்போது ஆண்டவர் இந்த மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக வார்த்தையை யார் மூலமே அனுப்பி பார்த்தார். சுவிசேஷம் சொல்லி பார்த்தாங்க. என்ன நடக்கலை? ஆமாம், அதுக்கு செவி கொடுக்கலை. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி பார்த்தாரு, செவி கொடுக்கலை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், ஆவியானவர் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணார், முடியலை. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? யாராவது ஒரு மனுஷன் உள்ள கிட்ட போய் பேசணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? பிதாவாகிய தேவன் நம்மளை ரட்சித்துக் கொள்கிறதற்கு ஆதாம் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன் வரைக்கும் எத்தனையோ வழி ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. நாம் என்ன ஆகலை, அதுக்கு செட்டே ஆகலை. கடைசியில் குமாரன் என்ன பண்ணிட்டாரு? இறங்கி வந்து தேடி வந்து சுவிசேஷத்தை சொல்லி தொட்டு குணமாக்கி ரத்தத்தை சிந்தி. பரலோகத்தில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இப்படி ஒரு ஆளுக்கிட்ட கர்த்தர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, கான்டாக்ட் பண்ண முடியல. இப்போ தேவனுடைய ராஜ்யமாய் யாரோ ஒருத்தரை மாற்றிட்டு இந்த இப்போ ராஜ்யம் உள்ளே போகுது. அத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த ராஜ்யத்துக்கு ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த மனுஷனுக்குள்ள அதுவரையில் ஒரு இருள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு, உணர்வடையக்கூடாதபடிக்கு எவ்வளவு தடுத்து வச்சிருந்தாலும் இப்போ என்ன கிட்ட போகுது? தேவராஜ்யம் கிட்ட போகுது.
அல்லேலூயா. தேவராஜ்யத்துக்கு முன்பதாக எந்த இருளும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த மரணம் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த பாதாள வல்லமைகளும் எதிர்த்து நிற்க முடியாது. இத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆசை, கண் பார்க்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும்னு ஆசை, கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும்னு ஆசை. அது எப்போ நடக்கும் தெரியுமா? நீ தேவனுடைய ராஜ்யமாய் மாறும்போது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா, தேவ சித்தம் நிறைவேறுகிற இடம், தேவ சித்தம் எக்ஸிக்யூட் ஆகிற இடம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு? இயேசு சொல்றாரு, பிதா எனக்கு நியமித்தவைகளில் ஒன்றையும் என்ன பண்ணலையா, செய்யாமல் விடலை, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், முடிந்ததுன்னு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவரை குறித்து பரலோக ராஜ்யம் நியமித்திருக்கிற அத்தனை காரியங்களும் உள்ள எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நான் இப்படி கேள்வி கேட்குறேன், உங்களுக்குள்ள உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியமெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? அது என்னன்னாச்சுன்னு இது வரைக்கும் தெரியுமா? ஆமென். தெரியணும், தெரியணும். தெரிஞ்சால் உயிரோடவே இருக்கிறோன்னு அர்த்தம். தெரியலைன்னா வந்து வந்து போயின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். அத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப கஷ்டப்படுத்த நினைக்காதீங்க. கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவரோடு கூட இன்னும் நெருங்கி, இன்னும் அவரோடு கூட நெருங்கி, அல்லேலூயா, அவரோடு இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல நான் இப்படி சொல்கிறேன், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல எனக்குள்ள முதல்ல செய்யணும், அடுத்து தான் அடுத்தாள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுதான் தேவராஜ்யம் உள்ளே வந்துச்சுன்றதுக்கு அடையாளம். உம்முடைய சித்தம் சொல்லுங்க. இது சிந்தையா என்னைக்கு மாறுதோ தேவராஜ்யம் உங்களுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டுருச்சு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இந்த சிந்தை உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பவுலுக்குள்ள அந்த சிந்தை வந்துருச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். முடிச்சிட்டேன், எனக்கு நியமிக்கப்பட்டவைகளை ஓடி முடிச்சிட்டேயா. எனக்கு நியமிக்கப்பட்டவைகளில் ஒன்று கூட மிஸ் பண்ணல, எல்லாத்தையும் ஓடி முடித்தேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அந்த ஜீவியம் உள்ள வரணும். அதற்காக தான் உயிர்ப்பித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதற்காக தான் உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஊசி போட்டு உயிர்ப்பிக்கல, மாத்திரை கொடுத்து உயிர்ப்பிக்கல, அவருடைய ஆவியை உனக்குள்ள தந்து உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தை உனக்கு பங்கிட்டு கொடுத்து உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை உனக்கு கொடுத்து உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏங்க, நான் இப்படி இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் லோக்கலாக இறங்கி பேசுகிறேன். ஒரு அம்மா தான் பிள்ளைய கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு என்னென்னவோ பாடுபட்டு வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை அந்த அம்மாவுக்கு கடைசி காலத்தில் சோறு போடலாம் என்ன பேசுகிறோம்? நீங்கள் இது வரைக்கும் காதில் கேட்டதில்ல. என்ன பேசுகிறாங்க? இந்த பிள்ளைக்கு நான் எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறேன். என் ரத்தத்தை சிந்தி இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறேன், வளர்த்துருக்கிறேன். எப்படி இருக்குது? அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, சரீரத்தை பங்கு போட்டு தந்திருக்கிறார். இன்னைக்கு கூட சரீரத்தை பங்கு போட்டு சாப்பிட போகிறோம். ஆவியை பங்கு போட்டு தந்திருக்கிறாரு. அவருக்கு எப்படி இருக்கணும்? உங்களுக்கெல்லாம் தமிழே தெரியாதில்ல, பாவம். எப்படி இருக்கணும்? சத்தமா? ஆமாம். அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, அவருடைய பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுகிறதற்கு, அவருடைய ராஜ்யத்தின் பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? உங்கள் மூலமாய் தேவ ராஜ்யம் கிரியை செய்ய விரும்புகிறது. அல்லேலூயா. உங்கள் மூலமாய் அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை கொண்டு காணாமல் போன ஆடுகளை அவர் சுதந்தரிக்க விரும்புகிறார்.
அல்லேலூயா. உங்களை கொண்டு மரித்து போன ஆத்துமாக்களை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்களை உயிர்ப்பித்திருக்கிறது போல, உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறது போல, இன்னும் அவர் மந்தையில் அல்லாத வேறு அநேக ஆடுகள் அவருக்கு உண்டு. யார் போவா? உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அதனால தான் உன்னை உயிர்ப்பிச்சிருக்கிறார். அதனால தான் உன்னை அவருடைய ராஜ்யத்தின் எக்ஸ்டென்ஷனாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல அவருடைய ஆலயமாய் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தில் மேலான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நம்ம அவருடைய ஆலயமாய் மாற்றி வைத்திருக்கிறார். ரெண்டாவது, நம்மை அவருடைய ராஜ்யமாய் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 22 வாசிங்க. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மூணாவது என்ன சொல்றாருன்னா, தேவ சாயலை தரித்துக்கொள். எதை தரித்துக்கொள்? தேவ சாயலை தரித்துக்கொள். கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. காரியம் ஒண்ணுதான். எந்த சாயலை தரித்து கொள்ளணுமா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல். அல்லேலூயா. எபேசியர் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்க ஆசைப்படுறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிச்சோம்னா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும்படிக்கு. அல்லேலூயா. இடையில ஒரு பக்கம் கிறிஸ்துவை வச்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன வச்சா எப்படி இருக்கணுமா? அப்படி விரும்புகிறாராம் பிதா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ. இடையில ஒரு பக்கம் இயேசுவை வச்சுட்டு இன்னொரு பக்கம் யாரை வைக்கணும்? நம்மளன்ற கதையெல்லாம் விட்டுறணும். யாரை வைக்கணும்? வச்சா எப்படி இருக்கணுமா? சமமாக இருந்தால் சந்தோஷம்னு ஆசைப்படுறார் பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய். இப்போ அதில் எவ்வளோ வளர்ந்துருக்குறோம்? வளர்ந்துனே இருக்கிறோம் பாஸ்டர். எப்பத்துக்குள்ளே வளர்ந்து முடிச்சிருவோம்? எவ்வளோ சீக்கிரத்தில் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? இதுக்கான பதில் சொல்லலாமே. யாரெல்லாம் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? சூப்பர். எப்போ செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? நாளைக்கே செஞ்சால் கூட சந்தோஷமா? சீக்கிரமானா எப்போ? ஒரு 25 வருஷம், ஒரு 35 வருஷம், அப்படின்னா 35 வருஷம் கழிச்சு எத்தனை வருஷத்தில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எவ்வளோவுக்கு எவ்வளோ சீக்கிரம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாய் அவருடைய சாயலில் வளர்ந்து பெருகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாமே. யோவான் 10:34. தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? 35வது வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாததாக இருக்க. கவனிங்க. முன்னாடி வசனம் பார்த்தோம். எபேசியரில் கொலோசியர்லாம் பார்த்தோம். யாரை போல? புதிய மனுஷனை, தன்னை உண்டாக்கினவருடைய சாயலுக்கு ஒப்பாய்.
எபேசியர் 4:11 இப்படி எழுதப்பட்டிருந்துச்சு, ஏறக்குறைய ஈக்குவலாக நீங்கள் வளரணும் இயேசுனுடைய அளவுக்கு. அல்லேலூயா. இங்கே இயேசுவே ஒரு படி மேலே போய் சொல்கிறாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று எழுதியிருக்கு. இதை யார் சொன்னதான்? நான் சொன்னேன்னு சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறான் இல்லையான்றாரு. அவர் எதை மேற்கோள் காட்டுறாருன்னா 82வது சங்கீதம் 6வது வசனத்தை அவர் ரெஃபரன்ஸ் காமிக்கிறாரு. இப்போ வாசிக்க வேணாம், சங்கீதம் 82:6 ரெஃபரன்ஸ் காமிக்கிறாரு. தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் இல்லையா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று எழுதியிருக்க. நல்லா கவனிங்க, கவனிங்க ப்ளீஸ், கவனிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு கவனிங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு பேர் என்னவா? தேவர்கள். ஒருவேளை இங்கே இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசினான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஒரு 2-3 கேள்வி கேட்ப நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லிட்டா அவ்வளோதான், சத்தி முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறார். தேசத்தில் ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு ஒரு 5 பிள்ளை 6 பிள்ளை, ஒரு 6 பிள்ளை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த ராஜா வந்து அந்த தேசத்துக்கு என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறாரு. இப்போ அந்த ராஜாவுடைய பிள்ளைங்களுக்கு என்னன்னு பேர்? கேட்கல, வேற என்ன பேர்? அதுக்கு அப்புறம் வேற எதனா பேர் இருக்குதா? என்னங்க? இளவரசர்கள் சொல்கிறாங்க தானே அப்படி. இப்போது ராஜாவுக்கு 6 பிள்ளைன்னாலும் 6 பிள்ளைங்கள் யார் தான்? இளவரசர் தான். 10 பிள்ளைன்னாலும் இளவரசர் தான். இப்போ இந்த சாலமோனுக்கு 900 பண்டாட்டி இருந்துச்சான், அத்தனைக்கு பிறந்ததும் யார் தான்? இளவரசர் தான். ஆனால் முதல் பிள்ளைக்கு பேர் மட்டும் கொஞ்சம் மாறும். என்னன்னா பட்டத்து இளவரசன். என்ன பேர்? யாருக்கு? முதல் பிள்ளைக்கு என்ன பேர்? ராஜா அவருடைய சிங்காசனத்திலேருந்து அவருடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால், ஒருவேளை மரித்து போயிட்டா அந்த இடம் யாருக்கு? அந்த ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு என்ன பேர்? அவர் பட்டத்து இளவரசன்னா மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பேர் தான்? இளவரசர் தான். உண்மைதானே? எங்கள் அப்பா ராஜாவாக இருக்கிறாரு, எங்கள் அப்பா ராஜாவாக இருக்கிறாரு. அவருடைய முதற் பலனானவர் கிறிஸ்து, அவரோடு கூட என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நானும் இளவரசன் தான், ஆனால் என்னைக்கு அவர் தான் பட்டத்து இளவரசன், அவர் தான் என் பிதா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தை அனுப்பி ஏன் உயிர்ப்பித்தார்னு சொன்னால், உங்களை அவர் தம்முடைய பிள்ளைகளாக்கி கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ வாயில் வார்த்தையில் மட்டும் சொல்கிற தேவன் இல்லைங்க. வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்போ 3வதா என்னவா தேவன் மாற்ற விரும்புகிறார்னா, அவரை போலவே, அவருடைய சாயலாய், அவருடைய பிள்ளையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை இன்றைக்கி நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் முதல்ல ஒப்புரவாகலாம். அநேகர் இழந்திருப்போம், தொலைத்திருப்போம், சோர்ந்து போயிருப்போம், மடங்கடிக்கப்பட்டிருப்போம். இன்றைக்கி முதல்ல ஒப்புரவாகுங்க, கர்த்தரோடு கூட ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா. நீர் என்னையும் உயிர்ப்பித்திருக்கிறீர் என்பதை இது நாள் வரையில் நான் அறியாதிருந்த ஆண்டவரே, நீர் என்னையும் எழுந்துருங்க ப்ளீஸ், எழுந்துருங்க. உட்கார்ற கதையெல்லாம் வேணாம், எழுந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க பார்க்கலாம். கர்த்தர் இவ்வளவு நேரம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நம்மோடு கூட பேசினார்.